நன்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் டிவியை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள். திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆடி 15ஆம் நாளில் இணைந்திருக்கிறோம். பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதமாகவும் இயக்குனர் அவர்கள் இதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த வகையில் நண்பர்கள் நட்பு பாராட்டும் மாதத்தில் ஒரு நண்பருடன் இன்றைய முட்டத்து மலர் நிகழ்ச்சி நகரப் போகின்றது. இலங்கையிலிருந்து முல்லைத்தீவு பிரதேசத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய கலைஞன் என்று சொல்லலாம், பெரிய ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லலாம், பல விதங்களில் பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் திரு மனோரஞ்சன் கனரட்னம் அவர்களுடன் இன்றைய முட்டத்து மலர் மலர்ந்து மனம் பரப்ப வருகின்றது. இவர் முல்லைத்தீவு வலய உதவி களிப்பணிப்பாளராகவும் தமிழ் மொழி சார்ந்தும் அழகியல் கற்கை நெறி சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமன்று இல்லாமல் நடனக்கலையில் பரதக்கலா வித்தகராகவும் கூத்துக்கலைகள், சங்கீதங்கள், நாடகம் போன்ற கலைகளிலும் பல துறை சார்ந்து பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார். அத்துடன் மட்டுமல்லாது பல பாடல்களை இயற்றும் திறனும் அவரிடம் உள்ளது. பல இயற்றுவதுடன் நின்றுவிடாது, அவற்றை தயாரித்து இயக்கி அவற்றை மேடைகளில் அரங்கேற்றிய பெருமைகளும் இவரிடத்தில் பல உள்ளன. அவற்றை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம். இப்பொழுது எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் திரு மனோரஞ்சன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் மனோரஞ்சன் அவர்களே. வணக்கம். மிக மகிழ்ச்சி. இன்றைய மாதத்தின் ஒரு சிறப்பு நிகழ்வாக உங்களுடைய நிகழ்வு அமைய போகின்றது என்பதில் மகிழ்ச்சி. நண்பர்கள் நட்பு பாராட்டு மாதத்தில் எனது நண்பர்களுடன் இந்த நிகழ்வுகளை கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடன் இணைந்து இந்த நிகழ்வு நகர்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியே. அந்த வகையில் நீங்கள் இப்பொழுது மனோரஞ்சன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வசித்து வருகின்றீர்கள். முல்லைத்தீவு பற்றி தற்போதைய சூழல் எப்படி இருக்கின்றது என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் தொடரலாம் நினைக்கின்றேன். வணக்கம் சாந்தினி. மனோரஞ்சன். நான் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கின்ற இடம் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முதிய வளையம் என்ற கிராமம். நான் தற்போது முல்லைத்தீவு வலயத்திலே தமிழ் பாடம் மற்றும் அரசியல் பாடங்களுக்கான உதவி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றியிருக்கிறது. எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகவும் செம்மையான பழமையான கலைகள் நிறைந்த ஒரு கிராமமாக எனது முதியவளை கிராமம் அமைந்திருக்கிறது. அது செந்நெறி கலைகள் சார்ந்த பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம் என்பவற்றுக்கு அப்பால் பாரம்பரிய ரீதியான கூத்து, கோலாட்டம், கும்மி போன்ற குடமூதல் போன்ற விசேலமான நாட்டாரியல் கலை வடிவங்களுடன் பின்னி பிணைந்த ஒரு பிரதேசமாக நமது பிரதேசம் அமைந்து காணப்படுகிறது. இந்த இடத்துல அந்த யுத்தத்தின் பின்னர் இந்த பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்து வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. யுத்தத்துக்கு முதல் இந்த கலைகள் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இருந்த பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது ஒப்புக்களவில் குறைந்திருக்கின்றதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஆனால் அதை அழிந்து விடாமல் பாதுகாக்கின்ற முயற்சிகளிலும் நிறைய பேர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்டுவேன் கட்டாயமாக. இதுல நிறைய பேருடைய அல்லது நிறைய பெற்றோருடைய எண்ணமாக இருக்கின்றது. படிப்பு, ஏற்ற படிப்பு அது மட்டும் முக்கியம், அது மட்டும் போதும் என்கின்ற ஒரு மனப்பாங்குக்கு நாங்கள் வந்திருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதனால அந்த பாடத்தில் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை பிள்ளைகளுடைய இணைப்பாட விதானங்கள், அது விளையாட்டாகட்டும் ஏனைய கலைத்துறை சார்ந்த செயற்பாடுகளாகட்டும் காட்டுகின்ற ஈடுபாடு ஒப்புக்களவில் மிக மிக குறைந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதிலே பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் ஒப்புக்களவில் இதனுடைய போக்கு வீழ்ச்சி போக்கு காணப்படுகிறது. நிச்சயமாக இதை முன்னெடுக்கின்ற வகையில் எங்களுடைய மாவட்டத்தில் சில சில துறை சார்ந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொது அமைப்புகளும் அரசு நிறுவனங்கள், மற்றது சமூக விழாக்கள், தேச கலை விழாக்கள், பண்பாட்டு விழாக்கள் போன்றவற்றின் மூலமாக இந்த எங்களுடைய கலை வடிவங்களை அழிந்து விடாமல் பேணி பாதுகாக்கின்ற முயற்சியையும் இங்குள்ள அறிஞர்கள், கலைஞர்கள், அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கின்றது.
ஒவ்வொரு தேச கலை பண்பாட்டு விழாக்களிலும் இந்த பாரம்பரியமான கலை வடிவங்களை நிச்சயமாக அவர்கள் காட்சிப்படுத்தியும் ஆற்றுகை செய்யும் அது வருவது இந்த இடத்துல சிறப்பாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். எங்களுடைய கல்வித்தளம் சார்ந்து தமிழ் மொழித்தின போட்டிகள் மற்றும் ஆங்கில மொழித்தின போட்டிகள் மற்றும் சமூக விஞ்ஞான போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகள் என்ற வகையில போட்டிகள் நடைபெற்றாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு சில மாணவர்கள் மட்டுமே தொடர்ந்து பங்கு பெற்றிருந்தார்கள், அதுல ஈடுபாடு காட்டுகின்றார்கள். அதுல அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டுமே இதுல ஆர்வம் காட்டுகின்றதாக இருக்கின்றார்கள். நிறைய பேர் இதுக்கு அதற்கு ஒரு தேவையற்ற விடயம் என்று கருதுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான அறிகுறியாக நான் நினைக்கவில்லை. நிச்சயமாக பிள்ளைகள் சமநிலை ஆளுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இணைப்பாடு விதான செயற்பாடுகள் அவர்களை நிச்சயமாக அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் அவர்களுக்குள்ள ஒரு கல்வி சார்ந்து அப்பால் மின்திறன்களை விருத்தி செய்வதற்காக நிச்சயமாக இந்த இணைப்பாடு செயற்பாடுகள் கட்டாயமானவை என்று கருதுகிறேன். என்னுடைய பாடத்துறை சார்ந்து நான் ஒரு தமிழ் மொழி பாடத்துக்கு பொறுப்பான உதவி கல்வி பணிப்பாளர் கடமையாற்றிட்டு இன்றைய காலங்களில் நீங்கள் படிக்கிற காலங்களில் நாங்கள் கூட பாஸ் பண்ற பாடம் சொன்னா தமிழும் சமய மொழி சொல்லிதான் எதாருமே தெரியும். ஆனால் இந்த அந்நிய காலப்போக்குகளை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தமிழ் பாடத்திலேயும் சித்தியதை தவறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதலாக, அதே நேரத்தில் அதை விட கூடுதலாக இருக்குது சமய பாடத்துல சித்தியதை தவறுகின்ற மாணவர்கள். அப்போ இது ஒரு அந்த என்னன்னு சொல்ற இந்த போக்கு நிச்சயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டியோ. ஆகவே நாங்கள் இந்த எனது பாடத்துறை சார்ந்து தமிழ் பாடத்துறை சார்ந்து இந்த போக்கில இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நான் இயன்ற அளவில் முன்னெடுப்புகளை ஈடுபடுகின்றது. பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படையான மொழி சார்ந்த திறன்களை ஈர்த்து செய்கின்ற செயற்பாடுகளை செயலட்டைகள் வாயிலாக முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். என்னுடைய பாடத்துறை சார்ந்து அலுவலக ரீதியாக ஒரு செயற்பாடாக நான் குறிப்பிடுவேன். இதைவிட பிள்ளைகள் தங்களது சந்தேகம் சார்ந்து கேட்கின்ற போது அதை வழிப்படுத்துவதற்கும் அந்த மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் இதே நேரத்தில் ஆசிரியர்களுக்கான செயலமர்களின் ஊடாக அவர்களை பலப்படுத்தி அவர்களூடாக மாணவர்களை பலப்படுத்துவதற்கான செயற்பாடுகளையும் நாங்கள் திட்டமிட்டு எங்களது அலுவலக ரீதியாக முன்னெடுத்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்த முக்கியமாக இந்த பரீட்சை நோக்கில பிள்ளைகள் விடையளிக்கின்ற போது இடர்படுகின்ற சட்டங்களை அவர்களை நெறிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு முறையும் அந்த பொது பரீட்சைகள், அதாவது சாதாரண தரம் உயர்தர பரீட்சைகள் நிறைவுற்றது அந்த விடைத்தாள் மதிப்பீடுகளில் பங்கு பெற்றுகின்ற ஆசிரியர்களை கொண்டு விடைத்தாள் மதிப்பீட்டில் பங்கு பெற்ற முடியாத ஆசிரியர்களுக்கான ஒரு வழிகாட்டல் செயல்முறை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. இது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தருகின்ற வகையில ஆசிரியர்கள் மத்தியில வரவேற்று பெறுகின்ற ஒரு செயற்பாடாக இருந்து வருகின்றது. நிச்சயமாக நான் நம்புகின்றேன் இப்ப இருக்கின்ற காலம் அல்லது அந்த சூழ்நிலை இந்த போக்கு மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு நிறைய கேள்விகளும் இருக்கின்றன. நிறைய விடயங்கள் உங்களுக்கு இப்போது நீங்கள் கதைத்தவற்றில் இருக்கிறது. உண்மையில ஒரு முதல் நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு இணைப்பாட விதான செயற்பாடுகள் இப்போது பிள்ளைகளிடம் குறைந்திருக்கு. நாங்கள் படிக்கிற காலங்களில் அதை நாங்கள் விரும்பி செய்த காலம் என்று சொல்லியிருந்தீங்க. இந்த காலங்கள் மாற்றங்கள் இருக்கிறது ஒரு பக்கம். எங்களுக்கு கண்முன்னே தெரிகிறது சமூக வலைத்தளங்கள், சமூக எல்லார் கைகளிலும் நாங்கள் கைத்தொலைபேசி என்று சொல்லுவோம். அதன் செயற்பாடுகள் காரணங்களாக அதை முன்வைக்கப்படுகிறது. அவற்றைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். இவற்றை நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் சில செயற்திட்டங்களை செய்வதாகவும் சொல்லியிருந்தீங்க. பிள்ளைகள் விரும்பி இதில் ஈடுபடுகிறார்களா? நிச்சயமா. அந்த குறிப்பிட்ட தொகையான மாணவர்கள் இந்த துறை சார்ந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதில் விருப்போட இருக்கின்றார்கள். இதற்கு நிச்சயமான பின்னணி காரணம் அவர்களது பெற்றோர்கள், அவர்களது ஈடுபாடு. அவ்வாறு பெற்றோர்களது ஒத்துழைப்பு கிடைக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்த துறையில தங்களை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள். பெரும்பாலும் எங்களுடைய பாடக்கலை திட்டத்துல தரம் 6 தொடக்கம் 9 வரைக்கும் அழகியல் பாடங்கள் இருக்கின்றன. ஆனால் 10ஆம் ஆண்டுல அந்த அழகியல் பாடத்தொகுதிக்குள்ள இலக்கிய நயம் என்ற ஒரு பாடம் வருகின்றது. அந்த பாடத்துக்கு எங்களை பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நிறைய பிள்ளைகள் அந்த பாடத்தை தெரிவு செய்து தாங்கள் அது வரைக்கும் கற்று வந்த செய்முறை சார்ந்த பாடங்களாகிய கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம், சித்திரம், நாடக அரங்கியலும் போன்ற பாடங்கள் விலகி செல்கின்றனர்.
அதிகரித்திருக்கிறது இந்த காலத்துல காணக்கூடியதா இருக்கு. ஓ இப்ப அண்மையில் வெளியாகிய எங்களுடைய சாதாரண பெருவேற்ற பார்த்தோம், முல்லைத்தீவு வரையத்தை பொறுத்தவரையில இலக்கிய பாடத்தினரை சித்தி வீதம் 82% குறைவடைந்திருக்கிறது. 90 வீதத்துல இது ஓ ஒரு பாரிய வீழ்ச்சி இது. ஆனால் இது ஓரளவுக்கு முன்கூட்டியே எதிர்வு கூறப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இதை சொல்லுகின்ற போது கூட நிறைய பெற்றோர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆம் ஏன்னா ஆம் அந்த பிள்ளைகளோட விருப்பம் தானே, அது அப்படி எடுக்கிறவருக்கு ஒன்று கட்டாயம் இல்லைத்தானே எந்த ஒரு நினைப்பாங்க. நிச்சயமா நான் நம்புறேன் இது பெற்றோர் மனதில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் பிள்ளைகளை சரியான முறையில் திரைமுகப்படுத்த முடியும். இப்ப பிள்ளைகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதில் அவர்கள் சரியது பிள்ளைகள் தெரியாதா இருக்கின்ற போது சரியானதை நெறிப்படுத்த வேண்டிய கடப்பாடு முதலில் பெற்றோர் பெற்றோருக்கும் அடுத்து ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. இப்போது நிச்சயம் ஆசிரியர்கள் சொன்னால் கூட சில பெற்றோர்கள் அதை மறுதளிக்கின்றார்கள், அதாவது ஆசிரியர்களுடன் முரண்படுகிறார்கள். அப்பொழுது ஆம் ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள், சரி ஏன் அவர்களோட வீணாக முரண்பாடு முரண்படு அவர்களது பிள்ளைகளது விருப்பத்துக்கு பாடத்தை உண்மையிலே கவலைக்குரிய விடையே. அவர்கள் எடுக்கின்ற போது சொல்லுகின்ற விஷயம் தாங்கள் சாதாரண பரீட்சையில 9 ஏத்திர சித்திகளை பெறுவதற்காகத்தான் அந்த பாடத்தை பிரிவு செய்கிறோம் சொன்னாங்க. அண்மையில் வெளியான பெறுபேறுகள் 8 ஏயும் ஒரு பியும் 8 ஏயும் ஒரு சியும் 8 ஏயும் ஒரு எஸ்ஸும் அப்படி எடுத்த பிள்ளைகள் எங்கள் இருக்கிறார்கள் கணிசமானவர்கள். அவ்வளவு பேரும் அதுல பெரும்பாலான நாட்களை பார்க்கிறோம் இலக்கிய பாடத்துல அந்த குறைந்த பெறுவரை பெற்றிருந்தார். ஓ உண்மையிலேயே ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். இதை நான் முதலே எதிர்வு கூறி உரிய பாட அழகியல் பாட ஆசிரியர்களுக்கும் குறிப்பிட்டு வந்து நீங்கள் எடுக்கின்ற பிள்ளைகளையே தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும். பிள்ளைகள் விரும்பி பாடம் மாறக்குள்ள தங்களால அதை மறுக்கையிடாமல் இருக்கு. பேரண்ட்ஸும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அதே மாதிரி தமிழ் டீச்சர்ஸுக்கும் சொல்லியிருந்தேன், இலக்கிய பாடத்தில் வருகின்ற பிள்ளைகள் எண்ணிக்கை இயலமான வரைக்கும் குறைத்துடன் அவர்களும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் பிள்ளைகள் விரும்பி எழுந்த போது திருப்பி அனுப்புவது பொருத்தமில்லை. ஆகவே இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அன்னைக்கு அன்னைக்கு வருகின்ற காலப்பகுதியில இது வெகுவாக குறைவடையும் அந்த பாடத்துக்கு போராட்டம். இதனால செய்முறை சார்ந்த அழகியல் பாடங்களுக்கு மொழி சார்ந்த திறனை சரியான முறையில் தமிழ் பாடத்துல பெற்றுக் கொள்கின்ற இலக்கியம் பாடம் என்பது ஒரு மேலதிக பாடம் தான். ஒரு திறனை பிள்ளைக்கு பெற்றுக் கொடுக்க போற பாடம் அல்ல. ஆனா செய்முறை சார்ந்து வருகின்ற சித்திர பாடமோ நாடகம் வரைவியல் பாடமோ சங்கீத பாடமோ பரதநாட்டிய பாடமோ பிள்ளைக்கு ஒரு ஆத்ம திருப்தியை ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்ற போது தனது உணர்வுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு வடிகாலாக இந்த அழகியல் கலைகள் இருக்கும். அதை பிள்ளைகள் மத்தியில கொண்டு வர்றதுக்கு நான் நம்புறேன் நிச்சயமாக பெற்றோர் நினைத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். பாடசாலை ஆசிரியர்களை அல்லது வேறு யார் நினைத்தாலும் அதுல பெரும்பாலும் மாற்றத்தை கொண்டு வர வெகு சிரமமாக இருக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் தான் பின்புலமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து விட்டோமோ வந்து நான் யோசிப்பேன். அவர்கள் தாங்கள் எதையும் கேட்டாலும் கிடைக்கணும் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு உருவாக்கி விட்டு பாடத்தை கூட நாங்கள் மாற்ற முடியாத வகையில் சில பெற்றோருக்கு விருப்பம் தங்களோட பிள்ளைகள் பாடம் மாறுவது. ஆனால் பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. அப்ப பிள்ளை என்ற சொல்ல உணர மாட்டோம்னு அவர்களை யோசித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது மாற வேணும் என்று என்னுடைய மனமார்ந்த விருப்பம். செய்முறை சார்ந்த பாடங்களுடன் பிள்ளைகள் கற்றுள்ள போது அவர்களது எதிர்காலத்துல நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உளநிலை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாக இந்த கலைகள் அவர்களுக்கு எப்பொழுதும் துணை இருக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமாக ஆமாம். நான் நினைக்கிறேன் கல்வி திட்டங்கள்ல புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டமை, தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்கள் கொண்டு வரப்பட்டமையினால பிள்ளைகளுடைய பக்கம் மாறுகின்றது போல தெரிகின்றது அவையுடைய எண்ணங்கள். பெற்றோருடைய எண்ணம் என்னடா வருங்காலத்துல தொழில்நுட்பம் தான் ஒன்று கைதரப் போகின்றது, அதன் பக்கம் போகலாமோ என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள் போல தோன்றுகின்றது. அதுக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இந்த மென்திறன்களை நாங்கள் அதனூடாக முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக அதை நாங்கள் ஏதோ ஒரு இணைப்பாடு ஞானத்தினூடாகத்தான் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுற மதமத்துவமோ நினைப்பாங்க, வெற்றி தோல்வி ஏற்றுக்கொள்ற நினைப்பாங்க. இது அழகியல் பாடங்களா இருக்கிற பிள்ளைகளையும் இருக்கு. ஆனா இது நிச்சயமாக இது வேறு எந்த துறைகளாலையும் கிடைக்க போறதும் இல்லை. 72ஆம் ஆண்டு இந்த கலைக்கட்டுக்குள்ள அழகியல் பாடங்களுக்கு ஊட்டப்பட்டது என்ற நோக்கமே அதுதான். ஆனால் அது மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு போற மாதிரி தான் இப்ப இருக்கிற நீங்க சொன்னது போல தொழில்நுட்ப பாடங்கள வருக இந்த பிள்ளைகளுக்கு அந்த துறை சார்ந்து தங்களது எதிர்காலத்தை திட்டமிடலாம், ஆக்கிக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனப்பாங்கு காரணமாக இதை விட்டு விடுகின்றார்கள் போல நான் அப்படித்தான் பிள்ளைகள் சொல்லுகின்றேன்.
ஆம், ஆம். அது உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில நீங்கள் ஒரு பக்கங்களாக நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்க. உண்மையில தொழில் சார்ந்த ஒரு பக்கம் இருக்கும்போது, உங்களுடைய ஆர்வங்களும், உங்களுடைய செயற்பாடுகளும் நான் உங்களை ஒரு கலைஞனாக பார்த்திருக்கிறேன். யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்துறை சார்ந்த ஒரு கற்கைநெறியை மேற்கொள்ளும் மாணவனாக சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில நீங்கள் ஒரு கலைஞன், அந்த முல்லைத்தீவு பிரதேசத்தால் வாழ்ந்த பிறந்தமையினால் நீங்கள் கலைஞனாக வந்தீர்களா, அல்லது உங்கள் குடும்ப பாரம்பரிய ஆக்களில் கலைகள் இருந்தனவா, அவற்றை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. நன்றி நன்றி. நான் தமிழ் சிறப்பு தலைப்பட்டதாரி நான் 2003ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறினேன். ஆனால் இதுல நான் என்னுடைய பட்டத்துல இந்த அழகிய பாடம் எதுவுமே இல்லை. நான் ஒரு தமிழ் சிறப்பு தலைப்பட்டதாரி. ஆனால் என்னுடைய 6 வயதுல நான் என்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் எங்களது ஊரில் முள்ளியவளையில அண்ணாவிய திரு சூரிய பொன்னையா அந்த ஒருவர் அவரது வீட்டுக்கு அவரது மகள் திருமதி இந்திராணி சண்முகலிங்கம் பிற்காலத்துல மிஸ் இந்திராணி பொன்னையாவா இருக்கிறது. நான் எனது 6 வயதுல பரதநாட்டியம் பழக விரும்பினான். எனது தந்தையர் தாயார் ஆகியோர் எனக்கு பூரணமான ஒத்துழைப்பை தந்திருந்தார்கள். நான் விரும்பின அந்த கலைத்துறையை தெரிவு செய்வதற்காக அவர்கள் அதுக்கான முழுமையான ஆதரவை தந்திருந்தார். ஆனா இது ஒரு பெரிய ஒரு நான் இப்ப நினைச்சு பார்க்கிறேன், அது ஒரு பெரிய ஒரு எங்களுடைய அம்மா அப்பாட்டை ஒரு தூர நோக்கான சிந்தனை. ஒரு ஆண் பிள்ளைகள் பரதநாட்டியத்தை எடுப்பது பெரும்பாலான பெற்றோர் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்குள்ள பெருமை வந்துடும் அல்லது நளினம் வந்துடும், அவர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக் கொள்வார்கள் என்ற பயம் காரணமாக நிறைய பேர் அதை விரும்புகிறது. ஆனால் என்னுடைய அம்மா அப்பா அதை அப்படி நினைக்காமல் எனது விருப்பத்துக்கு விட்டிருந்தார்கள். நான் 6 வயதிலே பரதநாட்டியத்தை பயிலப்படுத்தினால் எனது அண்ணா ஒரு மிருதங்க கலைஞர். அண்ணாவும் அவர்களுடைய எனது ஆசிரியருடைய அண்ணன் திரு பொன்னையா பாலசுப்ரமணிய அவர்களுக்கு மிருதங்கத்தை கற்றிருந்தார். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்திருந்த திரு வரதராஜ சர்மா அவர் மிருதங்கம் வாசிக்கின்ற ஒரு கலைஞராக இப்பொழுது இவ்வாறு 6 வயதில் படத்திறமையினாலே நான் அந்த ஆசிரியரிடமும் தரம் 2 வரைக்கும் வட இலங்கை சங்கீத சபையில கற்று பரீட்சைக்கு போட்டியிருந்தேன். அதற்கு பின்னர் அவர் தொழில் நிமித்தமாக வவுனியா வடக்கு நிலையத்தில் உதவி தொழில்நுட்பக்காராக இடமாற்றம் பெற்று போய்விட்டார். அதற்கு பிறகு பூமணமன மகா வித்தியாலயத்தில் இருந்த திருமதி ஸ்ரீ சிவராணி கிருஷ்ணகுமார் அவர்களிடத்துல நான் தேர்ட் வரைக்கும் படித்தேன். அப்ப அந்த இப்ப நான் சொல்றேன் பூமணமலை என்பது இங்கிருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரு காட்டுப்பாதை, சைக்கிள்ல தான் போகணும். இங்க இருந்து சைக்கிள்ல போய் அந்த போன கலையோடைய பிராக்டிஸ் பண்ணி திருப்பி அங்கேருந்து வந்து சேரது. பள்ளிக்கூட நேரம் முடியத்தான் போகும். அப்ப அப்படி அதை சனி ஞாயிறு கிழமை அப்படி போய் கிடைச்சிருக்கு ஃபோர்த் கிரேட். அதுக்கு பிறகு நான் தேர்ட் கிரேட். அதுக்கு பிறகு நான் ஓஎல் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் இடப்பெயர்வு நடந்து வள்ளிக்குணத்துல வடமராட்சியில இருக்கிற ஒரு புகழ்பூத்த ஆசிரியர் செல்வி பேரும்பநாயகி சிவப்பு இன்பம் டீச்சர் என்று சொல்றாங்க. அவர் வந்திருந்தார். அவர் எங்களுடைய இந்த சாதாரண பரீட்சை என்று பரீட்சையராக வந்திருந்த போது யாரிடத்துல கற்கிறார் என்று கல்விகளை கேட்டிருந்தார். நாங்கள் படிச்சேன். ஆனா இப்ப கேட்டுல படிக்காம இருக்கிறவங்களுக்கு அவசியம் நீங்க வாங்க நான் படிச்சுக்கிறேன். அப்ப அவ அந்த அந்த ஊக்கம் என்ன படிக்கணும்னு சொன்னேன். அதாவது நான் இங்க இருந்து வள்ளிகுணம் வரைக்கும் சைக்கிள்ல போய் படிச்சுட்டு வந்துருக்கேன். அதே நேரத்தில் நான் எயில் படிக்க வைக்கிறேன். எங்களோட பாடசாலைக்கு திருமதி பார்வை ஸ்ரீயோகநாதன் வந்து காவல் செய்தி ஆசிரியர் இப்பொழுது கொழும்பு விளையத்தில் பரமாற்றிருந்தார். அவர் வந்திருந்தார். அவரிடத்துல கற்று நான் தரம் 4 பரிசையை சுற்றியிருந்தார். அதற்கு பின்னர் நான் பல்கலைக்கழக பிரிவாகியிருந்தேன். அவ்வாறு அங்க போன பிறகு திருமதி சத்யா அவர்களிடத்துல நான் எனக்கு தரம் 5க்கான பரீட்சையை ஆய்வுகளை செய்து அதுக்கு பின்னர் நான் ஏற்கனவே எங்களுடைய ஈழத்தினுடைய புகழ்பெற்ற நடன ஆசிரியை திருமதி கலாசக்தி சாந்தினி சிவனேசன் அவர் தான் சத்யா திக்கிற ஒழுங்குபடுத்தி தந்திருந்தார். அதுக்கு பின்னர் தரம் 6க்கு கன்னடம் தரம் 6. அதுக்கு பிறகு நான் போயிருந்தேன். நிச்சயமா நான் எனது நட்டுவாங்க பயிற்சியில் முதல்ல இருந்து நான் முழுமையாக சாந்தினி சிவனேசன் அம்மையாளர்களுக்கு கற்றிருந்தேன். அதே நான் 2003ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கின்ற அதே சமகாலத்திலேயே நான் என்னுடைய கலாவித்தர் அவை காட்டு செய்யும் நிகழ்ச்சி அந்த பட்டத்தையும் பெற்று அவர்கள் வெளியேறியிருந்தார். ஆனால் நான் என்னுடைய ஒரு சாதாரண பயிற்சி எனக்கு இசைத்துறையிலையும் நாடகத்துறையிலையும் ஆர்வம் இருந்தது. அதாவது எங்களுடைய அயலில் இருந்து ஆசிரியர் திருமதி சவமணி தேவி பால்ராஜா அவர்களிடத்துல நான் என்னுடைய
இசைத்துறை பயிற்சி ஆரம்பித்து தரம் 3 வரைக்கும் அவர்களிடம் பயிற்சி கொடுத்து முழக்கத்தில் சுற்றி அதுக்கு மேலே கலைக்குழு விசுவிசையாப்பாரு அங்கே போய் நடனத்துறையில போனேன். ஆனா அங்க போய் இரண்டு இசைத்துறை முடக்கூடாது என்ற விருப்பம் இருந்ததால ஆசிரியர் திருமதி நாகம்மா அவர்களிடத்துல நான் என்னுடைய இசை பயிற்சியை கற்று தரம் 4 பரீட்சையில விசேட சுற்று. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கற்றுவதற்கான ஒரு சூழல் கிடைக்கவில்லை. அதே நேரத்துல நாடகத்துறையில ஈடுபாடு காரணமாக நாடகத்துறையிலும் நான் தரம் 4 வரைக்கும் பரீட்சைக்கு தோற்றி அதிலையும் எங்களுடைய குடும்பத்துல என்னுடைய அப்பா பாடுவேன். சத்தம் கேட்கின்றது, தயவு செய்து அன்மியூட், சத்தம் வருகிறது. இணைந்திருப்பவர்கள் எங்களுடைய தந்தையார் ஓரளவு பாடுவேன். ஆனால் வேறு யாரும் அண்ணா மிருதங்கம் பார்க்கிறேன், வேறு யார் என்னோட பேரன் மற்ற என்னோட குடும்பத்துல வேறு யாராவது இந்த துறை சார்ந்த கலைஞர்களை வந்து குறிப்பிடக்கூடிய மாதிரி இல்லை. ஆனா நிச்சயமா உங்களுடைய அம்மா அப்பா தந்த ஊக்குவிப்பும் ஆதரவும் தான் இன்னும் இந்த துறையில இதுக்குள்ள கொஞ்சம் ஈடுபடுத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கலைஞர்களை கற்றுள்ள காலப்பகுதியில அந்த நாடக மரங்கியலும் பாடத்தை தெரிவு செய்கிற மாணவர்கள் அது அவை காட்டிய செய்ய வந்து இருக்கும். போகின்ற போது திரு சுந்தரேஷ் அவர்கள் ஒரு கூற்று ஒன்று கண்டாரணியின் கூற்று ஒன்று தனது அவை காட்டி இருந்தார். அதுல நானும் ஒரு கலைஞனாக பங்கேற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அது நான் அந்த அதான் நான் முதலாவது ஆளுநர் கூட்டு என்று நினைக்கிறேன். இந்த கூட்டு முறையில நான் கைலாசவை போல அந்த கூட்டை சேர்க்கிறேன். நீங்கள் ஜெயரஞ்சினி மிஸ் இந்த அவைக்காற்று நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றினீங்களா? ஜெயரஞ்சினி மிஸ் இல்ல, ஓகே. நாங்கள் அதுல பங்கு விட்டு அந்த எண்ணம் இருந்த ஒரு முறை 2 முறை அதுல வந்து பயிற்சி செய்தேன். நிறைய நாட்கள் பயிற்சி செய்தேன். ஆனா அந்த ஆசிரியர்ல பங்கு பெற்ற முடியல, எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி தேவானந்த் சாருடைய ஒரு சிறுவன் அந்த பஞ்சவர்ண நதியார் என்று நினைக்கிறேன், முயலார் இருக்கிறார். அதுலேயும் நான் ஒரு சிறுவ நாடகத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 83ஆம் ஆண்டு நான் பங்கு பெற்றிருக்கேன். அதைவிட பாடசாலை காலங்களில் போட்டிகளுக்கு போயிருக்கிறேன். அதை நான் முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், நான் 6 வயதுல நான் பரதநாட்டிய கலையை பயில போகின்ற போது நான் ஆண்டு ஒன்றுல படிச்சு கொண்டிருக்கிறேன். முந்தைய கலைமகள் வித்தியாங்க. அந்த பாடசாலையில எனக்கு வாய்ப்பு முதல் திருமதி முச்சம்மா பரமநாதன் மிக அண்மையில அமரத்துவம் அடைந்திருக்கிறார். அவர் இந்த ஒரு மயில் நடனம் என்ற ஒரு இதை எனக்கு பழக்கி அதை என்னுடைய நடனாசிரியர்களை கொடுத்து செம்மைப்படுத்தி அதை போட்டிக்காக அனுப்பியிருந்தேன். நான் நினைக்கிறேன் அது நான் 5ஆம் ஆண்டு கற்கும் வரைக்கும் அந்த போட்டியை அதே போட்டியை வேறு பிரிவுகளுக்கு தேர்வு செய்து ஒரு முறை மாவட்ட மட்ட போட்டிகள் வரைக்கும் நடத்துவது. அந்த போட்டிகள்ல மாவட்ட மட்டம் வரைக்கும் நான் முதலிடத்தை பெற்று வந்திருக்கேன். அந்த நினைவை நான் மகிழ்ச்சியோட நினைத்திருக்கிறேன். ஒரு அழகான பாடல். நான் நினைக்கிறேன் இப்போ எவ்வளவோ காலங்கள், நான் 6 வயது இப்ப 47 வயது ஆயிடுச்சு. அந்த பாட்டு இப்பவும் பசுமையா மனசுல இருக்கிற மாதிரியே இருக்கு. நினைக்கிறேன் நீங்கள் இசை, கூத்து, நாடகம் என்ற கலைகளோடு நடனத்தையும் இணைத்து கொண்டு பயணிச்சபடியினால ஒரு பாடல் ஏதாவது எதோ துறை சேர்ந்த கூத்தாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாடலை கேட்கலாமா என்று சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. எனக்கு என்னால முடிஞ்சதை நான் பாடி பார்த்தேன். ஆசைப்படிய எக்ஸ்பிரஸ் ஆனா விருப்பமான இது மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் எந்தன் கால் தூக்கி கண்ணன் அம்மி கல்லி வைத்தா நடி கல்யாண மண்டபத்தில் எந்தன் கால் தூக்கி கண்ணன் அம்மி கல்லி வைத்தா நடி கல்யாண மண்டபத்தில் எந்தன் கால் தூக்கி கண்ணன் அம்மி கல்லில் வைத்தா நடி கல்யாண மண்டபத்தில் எல்லா மகன் கேளடி, எல்லா மகன் கேளடி,
ஏகனோடு நீந்தேனடி எல்லாம் மறந்தேனடி ஏகனோடு நீந்தேனடி நல்லாயன் வெங்கடேசன் நாயகனானடி நல்லாயன் வெங்கடேசன் நாயகனான நடி கல்யாண மண்டபத்தில் எந்தன் கால் தூக்கி கண்ணன் அம்மி கல்லில் வைத்தார் நடி கல்யாண மண்டபத்தில். அழக உண்மையா அழகாக இனிமையாக இருந்தது. நன்றி மனோரஞ்சன். கேட்ட உடனே அதை நீங்க அழகாக தந்திருக்கிறீங்க. ஏனென்றால் உங்களுக்குள் அது ஊறி ஆத்மார்த்தமாக ஊறி இருக்கின்றன என்று தான் நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு அண்மையில் நீங்கள் ஆடிய ஒரு கூத்து, ஒரு சும்மா பயிற்சிக்காக ஒரு எல்லோரும் சேர்ந்து பலர் ஒரு கூத்து நிகழ்ச்சியில் ஆடியிருந்த கூத்தினையும் பார்த்திருந்தேன். அழகாக அதில் செய்திருந்த விதமும் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. ஏனென்றால் பலர் அதையும் பகிர்ந்திருந்தார்கள். பல முகநூல் பக்கங்கள்ல வாட்ஸ்அப் பக்கங்கள் எல்லாம் பகிர்ந்திருந்தார்கள். நீங்கள் ஆடிய அந்த கூத்தின் இது ஆவேசமாக இருந்தது. அந்த ஆடிய விதங்கள் மிக சிறப்பாக இருந்தது. இவ்வாறு உங்களுடைய நிறைய கலைகள் பக்கங்கள் இருக்கின்றன. இப்ப நீங்கள் நடனக்கலையில ஒரு பரதகலா வித்தகராக ஒரு படித்து ஒரு பட்டத்தினை பெற்றிருக்கிறீர்கள். இதனை நீங்கள் இப்பொழுதும் உங்களுடைய சந்தர்ப்பங்கள் நேரங்கள் கிடைக்கும் பொழுது அவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? என்ன அதன் நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கிறது? நல்ல விஷயம். எனக்கு அது பரதநாட்டியம் என்பது ஒரு போதைன்னு சொல்லலாம். நான் என்னுடைய பாடத்துறை தமிழ் என்று இருந்தாலும் நான் நியமனம் கிடைத்த கால பகுதியில் இருந்து நான் படிக்கிற காலத்துல செய்த ப்ரோக்ராம்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஏழு வரைக்கும் நான் ப்ரோக்ராம் செய்திருக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு நான் என்னுடைய ஆசிரியர் பணிக்கு வரக்கு முதல் முகாமைத்துவ சேவை உதவியாளராக நான் துணிக்காய் வலயத்தில் முதல் நியமனத்திற்கு 2 வருடம் கடமையாற்றினேன். அந்த கால பகுதியிலையும் கூட ஆசிரியர் தினங்களில எங்களது ஆசிரியரிடம் கற்ற ஆசிரியர்கள் அந்த வலயத்தில் இருந்தார்கள். அவர்கள் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் செய்கின்றது அங்க நட்டுவாங்கம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அது பெரிய ஒரு கொடுப்பினை என்று நான் நினைத்தேன். அது எல்லாருமே மூத்த ஆசிரியர்கள். அவர்கள் அந்த தொலைக்காட்சியில் செய்கின்ற போது என்னை நட்டுவாங்கம் செய்து கேட்டிருந்தார்கள். நானும் மகிழ்ச்சியாக போய் நட்டுவாங்கம் செய்து வந்து நீங்கள் நினைக்கிறேன் நீங்கள் இது கதைத்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த படத்தினையும் இணைத்து காட்டலாம் நினைக்கின்றேன். இதுவாக இருக்குமா அந்த படம்? இது மிக அண்மையில இப்ப இந்த வருடம் நடந்த மார்கழி மகோத்சவம் நச்சன சேத்திராண்ட அந்த கலைக்கூடம் ஆண்டுதோறும் நடத்துகின்ற மார்கழி மகோத்சவத்துல ஒரு கில்லானா நான் நினைக்கின்றேன் கவேந்திரன் அவர்கள் அவை காட்டிய செய்திருந்தார். அதுல நான் நட்டுவாங்க செய்வதற்காக நின்றிருந்தேன். அந்த புகைப்படம் தான் இது. மிக அண்மையில நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 5 மாதங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை அழகாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். படம் நான் இந்த அண்மையில செய்த ஒரு நாடகம் நினைக்கிற 7ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த நாடகத்தை 2 மாதத்துக்கு 5ஆம் தேதி இந்த மொழியோட காட்டாளர் ஆலய முற்றத்துல கொள்ளைக்காரன் என்ற ஒரு நாடகத்துல நான் ஒரு பூவரி என்கின்ற ஒரு பாத்திரத்தை ஏற்றிருந்தேன். அந்த பாத்திரத்துடைய படம் தான் அதை போட்டிருக்கிறீங்க. நான் உங்கள் முகநூல் பக்கங்களில் எடுத்த போது பார்த்த போது எனக்கு கிடைத்த படமாக அது இருந்தது. இதுவும் மார்கழி மகோத்சவத்துலதான். அது 2012ஆம் ஆண்டு நினைக்கிறேன். தோற்றம் தெரிகிறது. இருக்கு 2012ஆம் ஆண்டு நான் அது ஒரு நாயகர்கள் என்கின்ற ஒரு அந்த நவரச நாயகர்கள் பற்றி நான் எழுதின ஒரு உருப்படி ஒன்று. அது நிறைய ஆண் கலைஞர்கள் சேர்ந்து அதை செய்திருந்தார்கள். அதற்கு நட்டுவாங்கம் செய்கின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருந்தது. நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நச்சுவ சேர்க்கிறானுடைய மார்கழி மகோத்சவத்தில் ஏதாவது உருதுப்படியாவது நட்டுவாங்கம் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அது நான் உண்மையிலே பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கின்றேன். அதனுடைய அத்தனை கீர்த்தியும் என்னுடைய ஆசிரியை இந்த நட்டுவாகத்தை எனக்கு கற்பித்த மதிப்பார்ந்த ஆசிரியை கலாகத்தி திருமதி சாந்தினி திருமணத்தில் அம்மையார் அவர்களையே சென்று நான் ஒரு விஷயத்தை நான் பெருமையோடையும்
மகிழ்ச்சியோடையும் பதிவு செய்கின்றேன். நான் தொடர்ச்சியாக இந்த துறையில இயங்கிக் கொண்டிருக்காவிட்டாலும் இதை பெருமைப்பட்டு சொல்லி சொல்றேன். என்னுடைய நட்பு வாங்கத்தை நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுகளை நான் நிறைய சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். ஆனா அந்த அளப்புகளும் தாண்டி நினைக்கிறதும் என்னன்னு சொன்னால் அந்த ரோபோட் அண்ணா மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கிற மற்றது மிருதங்க லட்சருக்கு சயின்ஸ் முந்தி சீனியர் லட்சராக இருந்த திருவாளர் மகேந்திரன் இதுகளெல்லாம் இந்த நட்புவாங்கத்தை பார்த்து எனக்கு அதை பற்றி பெருமையோட பாராட்டினாங்க. அந்த மகிழ்ச்சி எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுத்துருக்குது. நான் அதை என்னன்னு சொன்னா நான் இந்த கல்யத்துல வந்து இப்ப கடமையாக்குவேன் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. இதற்கு முதல் 6 வருஷங்கள் மன்னார் வலியத்தில் அங்கேயும் அழகியல் பாடங்கள் உதவி கல்வி பரவரத்தால 3 வருடங்கள் கடமையாக்குவேன். ஏற்கனவே அழகிய கல்வி திருமதி மல்லிகா சில்வா அவர்கள் இழைப்பாரி அப்படின்னு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்ப 3 வருடங்கள் அப்ப நான் அங்கேயே சேர்க்கி இந்த நட்டுவாங்கன்னு சார்ந்த பயிற்சிகளை அந்த ஆசிரியரோடு சேர்ந்து இணைந்து வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில் நான் இங்கேயும் வந்து செய்திருந்தேன். அதை நிறைய ஆசிரியர்கள் ஆர்வத்தோடு வந்து பங்கு பெற்று இருந்தார்கள். எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒன்று. மற்ற இதை விட நான் ஸ்கூல்லையும் நான் இந்த நியமனங்களுக்கு வச்சாப்பலம் காமிச்சேன். அந்த ஸ்கூல்ல இருக்கைக்குள்ள நான் போயிட்டு டான்ஸுக்கு டீச்சர் இருக்கிறது. அப்ப எனக்கு தமிழ் பாடத்திற்கு மேலதிகமா நானே விரும்பி அழகியல் பாடத்துல டான்ஸ் பாடத்தையும் படிப்பித்தேன். அப்படி என்னிடம் கற்ற மாணவர்கள் போட்டிகளிலேயும் நிறைய முதலிடங்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவி பல்கலைக்கழகத்துல இது இந்த முள்ளியோட சாய் ஆச்சிரமத்துல கடந்த வருடம் தாயினுடைய பிறந்த தினத்தன்று பாடியது கார்த்திகை 23. ஒரு சில நிமிடங்கள் அவற்றையும் கேட்கலாம் நினைக்கின்றேன். கேட்போம். எங்களுடைய நேரங்களால நாங்கள் முழுமையாக கேட்க முடியவில்லை. மிக அழகான ஒரு பாடலாக இருந்தது. உண்மையில மனோரஞ்சனுடைய நிறைய திறமைகளை நாங்கள் இதுல பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னுடைய இருந்தது. முதல் நீங்கள் இணைய வேண்டும், உங்களை இதில் கொண்டு வந்து உங்களுடைய திறமைகளை நான் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்கு அனிருத்தன் உங்களுடைய தொடர் விளக்கம் தந்த போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அந்த தொடர் விளக்கம் கிடைக்கவில்லை. பிறகு தொடர் விளக்கத்தை எடுத்து உங்களுடன் கதைத்து நீங்கள் இணைவதற்கு சம்மதம் தந்தது மிக சந்தோஷமாக இருந்தது. உண்மையில இந்த நேரங்கள் என்பது கடினமான ஒரு காலகட்டங்கள்ல நாங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்துக்கும் இடையில் உங்களோட இந்த சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு அனிருத்தனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். உங்களுடைய கூத்து சம்பந்தமான கட்டங்களையும் இணைக்க வேண்டும் என்று எனது ஆவலாக இருக்கின்றது. நான் அந்த காணொளியினை எடுக்கின்றேன். அதற்கு இடையில் நீங்கள் இப்பொழுது கூத்து தொடர்பாகவும் பல மேடைகளை வடிவாக உங்களது ஆளுமைக்குள்ள கொண்டு வாரீங்கள், ஆளுகைக்குள்ள கொண்டு வாரீங்கள். அதை ஒரு சிறப்பு நினைக்கின்றேன். அந்த கூத்து உங்களுடைய பயிற்சி நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கள், ஒரு குரு இருந்திருந்தார், அவர் தான் எனக்கு கூத்தினை தந்து இதை சொல்லி கொண்டு போனார் என்று சொல்லி தந்தார் என்று சொல்லி, அந்த கூத்து எங்கிருந்து தொடங்கியது, என்னென்ன வகையான கூத்துகளை நீங்க செய்திருக்கிறீங்கள் என்று சொல்லி, எங்களுடைய பாரம்பரியங்கள்ல கூத்து என்பது ஒரு மிக பெருமதியானதும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கலையாகவும் இருக்கின்றது. அது பற்றி உங்களுக்கு கருத்து தாங்க.
ஓகே, நன்றி. இதை நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு, நான் பாடைக்குள்ள எனக்கு வயலின் வாசித்து கொண்டு வசிக்கிறேன் என்னுடைய நடனத்தின் முதலாவது ஆசிரியர் திருமதி ஓ, இந்திராணி சண்முகலிங்கன். பக்கத்தில் ஓகே. இருக்கிறது மிருதங்கம் வாசிக்கிறவர் எங்கள் அண்ணாட குரு மிஸ்டர் பொன்னையா பாலசுப்ரமணியம். அதே மாதிரி ஆமா. தான் நான் இதை ஞாபகப்படுத்துறேன். நல்லது, இதை நல்லது. அவர்கள் விட்டுட்டு இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா அது வாழ்ந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் செய்து கொண்டு இருக்காரு. சந்தோஷம், பார்த்துக்கிறேன். சந்தோஷம். உண்மையா நீங்கள் உங்களுடைய அடுத்து உங்களுடைய வாழ்க்கைய நீங்க இப்ப சொல்லிக் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய பாதையை சொல்லிக் கொண்டு வரும் நிறைய குருமார்களோடு நீங்கள் பயணிச்சிருக்கிற பக்கங்களை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு எனக்கு பாடசாலை காலங்களில் நடன பாடத்தில் சிறிதாக இருந்தவர்கள் திருமதி குமுதினி இமானுவேல் மற்றும் திருமதி தயானந்தி அவர்கள். அவ கொழும்புல இருக்க இமானுவேல் மீன்ஸ் வெளிநாட்டில் இருக்க வந்திருந்தார், உண்மையில வந்திருந்து சந்திக்கக்கூடிய இருந்தார். இதற்கு பாடசாலை காலங்களில் எனக்கு நடனத்துறை வழிகாட்டினார்கள். மற்றது இந்த கூத்துத்துறைக்கு பற்றி கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் இதுல என்னோட சொன்னால் நான் சிறுவர் நாடகம் நடிச்சேன்னு போய் சொல்லியிருக்கேன். ஆம். ஆனா அதை விட நான் ஆசிரியராக இருக்கின்ற போது எங்களோட வலயத்தில் இருக்கிற டீச்சர்ஸை சேர்த்து ஒரு டான்ஸ் பழக்கி அதை நாங்கள் ஆசிரியர் முன்னோடியேற்றோம். முற்று ஆம். முழுதாக ஆசிரியர்களையும் எங்களை மாடுறாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதை விட ஆம். நான் இந்த பௌர்ணமி கலை விழா வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வலயம் வலயமா நடக்கிறது. ஆம். அதுல இசை நாடகத்துல அரிச்சந்திரமையான காலத்துல சக்தி சிற்பியாய் நடிக்கிற அந்த ஒரு மாறுபட்ட அனுபவம். நான் ஓகே. எங்களத்துறை நடனம் தமிழ் இருந்தாலும் இசை நாடகத்துக்குள்ள போய் நடிக்க அது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருந்தது. அதுல ஆம். நெறிப்படுத்தி இருந்தது பிரபலமான கலைஞர் திரு தைரியநாதன், யாழ்ப்பாணத்தினுடைய கலைஞர் திரு தைரியநாதர்கள். அதுக்கான வழிபாடுகளை தந்திருந்தார். அது எனக்கு ஆம். ஒரு புது அனுபவம். ஆமா. அதுக்கு பிறகு கூத்து பற்றி சொல்றதுக்குள்ள அது ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்தது. என்னோட நான் ஒரு கிளாசிக்கல் டான்சரா இருந்தேன். அப்ப கூத்து பழக்கிறதுக்காக எங்களுடைய மண்ணில முல்லைத்தீவுல ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு அண்ணாவியர் திரு என்.எஸ். மாணியம்மன் சொல்லி இதா இருக்கும். ஆம். அப்படி ஒரு புகழ் போற்ற கலைஞர். அவர் பல்லாரணியில் ஒரு கூத்து பழக்க போறோம். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரம் மேற்கொண்டு சேர்ந்து நானும் சேர மன்னிச்சு கொள்ளுங்க. என்னோட சொன்னா நான் வந்தேன் உங்களோட கூத்து இல்லாம ஆக்கிடுவேன் போல. ஏன்னா நான் எனக்கு அடிப்படையா இருக்கிறது பரதநாட்டியம். நான் வந்து ஆம். உங்களோட கூட்டை குழப்பிடுவேன் அல்லது ப்ளோரிட்டியே இல்லாம செய்திருவேன். என்ன நான் கூட்ட பார்க்கணும். கூட்டு எனக்கு நிறைய பிடிக்கும். சின்னதுல இருந்தே நான் கோலம் குத்துது ஒரு பரம ரசிகர். ஒவ்வொரு ஆம். வருஷமும் தவறாம போய் பார்க்கணும். அப்ப எல்லாரும் கேட்பதுமே ஒவ்வொரு வருஷம் புதுசா ஆடுறாங்க, ஒன்றத்தான் ஆடுறாங்க, அதையும் ஒவ்வொரு வருஷம் பார்க்குறாங்க. ஆனா எனக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசா பார்க்கணும் போது நான் போவேன், வந்து ஆம். போறேன். இப்ப இந்த கூத்து பற்றி சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐயோ எனக்கு கூத்து ஆட வருமோ தெரியாது, பார்க்கலாம் தான் ஒவ்வொரு வருஷம். அது அவருக்கும் தெரியும், நான் ஒவ்வொரு வருஷம் போய் பார்க்கணும், பார்த்துட்டு அதை பற்றி கமெண்ட் சொல்றாங்க. அப்ப ஓகே. அவரு சொன்னாரு, இல்ல நீங்க செய்யணும்னு சொல்லுங்க. தான் சொன்னேன், அது ஒரு பொம்பளை கிடைக்கிறது. ஓகே. நான் சொன்னேன், ஐயோ நீங்க என்னை கொண்டு வேலைப்படுத்த போறீங்க, நான் வரையில நான் ஒரு பொம்பளை பாக்குறதுக்கு வரைக்கும் ஒரு தோட்டம் நான் கொஞ்சம் கச்சாயம் இருக்கிறேன், ஓ. பாக்குறதுக்கு சூட்டாக மாட்டேன், நல்லா இருக்காதுன்னு சொல்ல, இல்ல நீங்க செய்யுங்க அது சரியா இருக்கும். அவர் ஒரு முழுமையான நம்பிக்கை. அவருக்கு என்னென்ன அப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் வந்து பரதநாட்டியம் நீங்க நிச்சயமா டான்ஸ் ஆட மாட்டீங்க, நீங்க கூத்து ஆடுவீங்க, உங்களால ஏறுமென்னு சொல்லுங்க. சரி ஓகே. வாரங்களோடு போய் அந்த முதலாவது மேடு அது வட்டக்கலரி தான் அந்த குத்து பண்ணையம் குத்து வட்டக்கலரி. ஆம். நான் அந்த வெளிக்கிட்டு அது எங்களோட கூத்துல பண்டாரவஞ்சான் அடிக்கிற திரு பிரகலாதனர் அவருடைய தங்கையாரும் திருமதி செல்வி கௌசிகா தான் எனக்கான ஒப்பனை செய்திருந்தேன். அந்த பெண் படத்துக்கான ஒப்பனை சார்பில் அவங்களுக்கு மேக்கப்பட்டது அந்த பிள்ளைதான். அப்போ அது போக யாருக்குமே கண்டுபிடிக்க இல்லாத மாதிரி அந்த அப்படி ஒரு வித்தியாசமான கெட்டப்பட நான் போய் சேர்ந்துட்டேன். அந்த சரி. போட்டோஸ் இருந்திருக்கும், நான் அதை கவனிக்கிறேன், மறந்து போனேன். ஓகே. அது நல்ல நாச்சானாங்க பண்டாயிரம் தங்கச்சியார நான் அந்த கரெக்டா போயிருந்தேன். ஓ. அது ஒருவருக்குமே அது இந்த எதிர்பார்க்க இல்லாத ஒரு இதா வந்துச்சு. எனக்கே கூட அந்த வீடியோ பார்க்காது நானும் ஒன்று டவுட்ஃபுல், எப்படி வித்தியாசமான ஒரு செட்டப்ல. ஆனா அது முடிய அந்த கூத்து பார்க்க என்னுடைய இசைத்துறை தலைவர் திரு ரொபர்ட் அண்ணா வந்திருந்தாங்க. அப்ப ஓகே. வந்து அவர் என்ன நிறைய மிஸ் பண்ணிட்டு போனேன். எனக்கு நீங்க டான்ஸ் ஆடுறது தெரியும், ஆனா கூத்து ஆடுறேன் இப்பதான் பார்த்து சொன்னாங்க, அதுதான் முதல்ல ஆடுறோம். அப்ப அதுக்கு பிறகு அவர் அண்ணாவியோட பேட்டி கண்டேன்னு சொல்லி அண்ணாவியா சொன்னாங்க, மனோரஞ்சனை நீங்கள் கூத்துக்கள் கேட்கல, மனோரஞ்சன் கூத்து ஆடினவரோன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்லி சொன்னேன். அப்ப ஓகே. அண்ணாவியா சொன்னேன், நான் அதுக்கு டான்ஸ் ஆட இல்லைன்றதை நான் சொன்னேன். அப்ப நான் அந்த துறையிலேயே இப்ப அதுக்கு நான் 70 வயதுக்கு வந்திருக்கு உலகாரம். நாளைக்கு அவர் 20 வயதுல உடஞ்சிருக்காரு.
ஒரு ஆமா. இடத்துல 50 வருஷமா அதை கூட்டு போயிருக்கிறார். அதுக்கு முக்கிய பார்த்து ரெண்டு பரம்பரை கூட்டு. அப்ப அவர் சொன்னார், இதுல நான் கூட்டுத்தான் ஆடினான் பரதநாட்டியம் ஆட ஏதாவது சொன்னார். ரொம்ப ஓகே. சந்தோஷம். அதுக்கு பிறகு அதை இருக்கலாம் எல்லா நிகழ்ச்சியிலையும் இனி ஒரு கரெக்டர் அதுக்கு நான் நினைக்கிறேன், எனக்கு நான் சின்ன கோலம் போட்டு பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த கூத்துல பிரியந்து கேட்டார், கோலம் போட்டு வந்து போடணும் அவசரமா, நாங்கள் அது மட்டக்களப்புக்கு மாமாங்க பிள்ளையாருக்கு தான் போகணும். இந்த கூத்துல ஒரு கேரக்டர் வந்து செய்வாங்க, நீங்க செய்வீங்க. நான் நீங்க எப்படி கேட்குறீங்க, என்ன கேரக்டர்னு சொல்லி கேட்டேன். பின்னர் உங்களுக்கு தர ஒரு கேரக்டர் இருக்கு, அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு என்னன்னு கேட்டேன், கண்ணகின்னு சொன்னேன். நான் உடனே ஒரு சொல்லி போட்டேன், எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கும். ஆமா. அப்போ ஓன்னு சொல்லி அந்த கூட்டு கரெக்டருக்கு நான் செய்து அது முதல் அங்க போக முதல் துருவிப்புல உங்களோட இந்திய இருந்த பிரதிக்கல்வி பணிப்பாளர் அமரர் திரு சரவணன் ஞாபகம் விழாவில் அவர் கூட்டுக்கல்ல ஆர்வமானவர். அப்ப அந்த கூட்டு கொஞ்சம் அரமணிக்காலத்துக்கு அந்த முறையில கூட்டது. அதுவும் நிறைய பேர்த்த வேற பாராட்ட வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அதே கூட்ட மட்டக்களப்பு கொண்டு போயிருக்கு. அதை ஒரு முழு கூட்டா 5 மணிக்கு 6 மணிக்கு கூட்டம் அதை தெரிவிச்சு கொண்டு போனேன். அதுலேயும் நான் கண்ணகியாகவும் கடைசி கட்ட காளியாகும். நாளைக்கு நீங்க அந்த முகநூல்ல பார்த்த கட்டம் கடைசி கட்டம் காளியாகிறதுன்னா நகோர கட்டம் தான் பார்த்துருக்கீங்க. அந்த அந்த ரெண்டையும் செய்ய வேண்டி வந்தது. அப்ப அதை நான் செய்ய முடியும். அண்ணாவிய சொன்ன அதை விட அந்த கூட்ட பரம்பரையா பாரம்பரியம் ஆடிக்கொண்டு வர நிறைய பேர் என்ன கண்டு அந்த கூட்டுல நான் ஆடின விதத்தை பற்றி நிறையவே வாழ்க்கை சொல்லுகின்ற போது நிறைய பூரிப்பாயிருந்தேன். நான் அந்த கூட்டுத்துறைக்கு பார்த்து பழகி இருக்கிறேன் ஒழிய நான் ஆடினது குறைஞ்சு எங்களை வயது போனப்ப கூட்டே ஆடி இருக்கிறேன் தான் அடுத்தது 45 வருஷம் நான் கூட்டாடிருக்கேன். அது வரைக்கும் நான் கூட்டாடினது. அப்போ அதை சொன்ன ஒரு எனக்கு அந்த காளி என்ற பாத்திரம் ஒரு மனசுல நிக்கிற பாத்திரமா இருக்கு. மறக்கிறாங்க அண்ணாவியா யூஸ் பண்ணேன். அது பெரிய எனக்கு சந்தோஷம். அந்த கூட்டு மட்டக்களப்புக்கும் போனது, புளியங்குளம்ன்றதுக்கும் கூட்டிருந்தாங்க. அதை விட தேர்ந்து பிறகு பிள்ளைக்கான ஒரு நாடகத்துல பூபதி என்ற ஒரு ஒரு கற்பனை கேட்கிற நாடகத்துல பூபதி என்ற கேரக்டர் இருக்கு. அது அந்த நீங்க போட்டோ இதை போட்டு அதோட கண்டாங்கிய நாடகத்திலையும் சேர்ந்து நிலநாட்டியம் நடிக்காம நான் ஒரு ராஜகுரு என்ற ஒரு பாத்திரத்துக்கு நடத்தினேன். அதுவும் வேற பெற்றிருந்தது. நாடகமாய் நடித்து கூட்டாயம் ஆடி கூட அதுவும் வித்தியாசமா இருந்தது. அந்த என்னன்னு அந்த அண்ணாவியல் சொல்லிட்டு ஒட்ட மட்டும் அடிக்கடி அடுத்த சொன்னேன். கூட்டாடைக்குள்ள வளமையா கூட்டாடைக்குள்ள என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த இது செய்திருவாங்க. அந்த பெரும்பாலும் அந்த ஸ்டேஜ்ல ஆக்ட் பண்ண மட்டும்தான் பொம்பளை பிள்ளைகள் மாதிரி அல்லது ஒரு பெண் பாத்திரத்துக்குரிய தண்ணியை போவாங்க. அது முடிய சேர்ந்த ஆண்களாகவே இயங்க தொடங்கிடுவாங்க. ஆனா நான் செய்யல அது அப்படி இருக்கு. வந்து கலரியை விட்டு வெளியே போகும் வரைக்கும் அதே பாத்திரமாவே உதாவி கொண்டிருந்தா அங்காலும் போயெல்லாம் மாறின அப்புறம் நான் இங்கே உதா இருக்கிறேன். ஆனா அந்த பாத்திரம் வரைக்கும் அந்த பாத்திரமாக இருந்தது எனக்கு பிடிச்ச அதை சொன்னேன். நான் நினைக்கிறேன் இது எனக்கு ஒரு புது அனுபவம் தான். இருந்தாலும் ஒரு 6 மேடைகள்ல கூட்டும் நாடகம் நடத்துது. 2 நாடகம் 4 கூட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். 6 முறைகள்ல ஒரு வித்தியாசமான மாறுபட்ட அனுபவம். ஆனா இதுக்கு இருக்கிற வேலைப்பழு நிறைய ஆமாம், நான் அதைத்தான் கேள்வியா கேட்கணும் நினைச்சேன் மனோரஞ்சன். எவ்வளவு உங்களுடைய வேலைப்பழுக்கள் உதவி கல்விப்பணிப்பாளர் என்றது காலையில போயிருந்தீங்களா மாலை வரையும் உங்களுக்குரிய வேலைப்பழுக்கள் இருக்கும். அப்பளவும் அந்த துறை சார்ந்த இது இருக்கும். அதுக்கிடையில் நீங்கள் உங்களது இந்த செயற்பாடுகளை செய்வது என்பது ஒரு நேர சிக்கல்கள் ஒன்று இருக்கின்றது. அந்த நேர சிக்கல்களையும் சமாளித்துக் கொண்டு இதை செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு இடம் இருக்கின்றது நினைக்கின்றேன். நான் அதற்கு முதலே சொன்னேன், நீங்க ஒண்ணு எடுக்கிறீங்க, நான் சுழற்சியா தைக்கிறதுக்கு வர மாட்டேன். அந்த முதல்ல சொன்னேன், நீங்க தொடர்ந்து வர ஒன்று கட்டாயம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரத்துல அவ்வளவு ஃப்ரீடம் தந்துவிங்க. அது பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் அப்படி ரோமன்ஸ் சொல்றாங்க. அப்ப ஆனா நான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 ஒத்திகையிலே இந்த ஸ்கிரிப்ட்ல பாடமாக்கினா அவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், சரி செய்துடுவாரு. அப்ப அதால அவரும் இன்னும் பெரிய கஷ்டப்படுத்தி உண்மையிலே எனக்கு நான் கண்டுபாடுத்துறைக்கான காட்டுவதால அந்த கண்டுபாடுத்துறைக்கான செயலமர்வு, மாணவர்களுக்கான செயலமர்வு, பரீட்சை வினாத்தாள் தயாரித்தல்,
அப்படி ஏராளமான வேலைகள் போட்டிகள், சமச்சின போட்டி, அலுவலக கர்நாடக போட்டி, கருணாநிதி போட்டி, சித்திர போட்டி, அது ஒரு தொடர்ச்சியான ஒரு போட்டிங் போய் தொடர்ந்து இருக்கு. அதுக்குள்ள இன்டர்வியூ எடுக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. வேலை முடிஞ்சது அலுப்பா இருந்தாலும் இருந்துட்டு 6 மணிக்கு யோசனைக்கு போக முடியாது. அப்ப அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனா அது நான் நினைக்கிறேன் அதுல ஈடுபாடாகும். அதை கரெக்டா நான் ஃபீல் பண்ணேன். அங்க போனா ரிலாக்ஸ் போலதான் எனக்கு. பாக்குறது ரிலாக்ஸ் போல. அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்டு செய்யறதால அது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு இதாக இருக்கு. ஆமா, நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே, இடையில் வேறு ஒருவர் இணைகிறார் போல தெரிகிறது. எல்லாம் 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 எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இப்போது கவலைப்பட வேண்டாம். நன்றி நன்றி நன்றி. பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உறவுகளே, ஒரு முறை நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்றால் இணைந்து சிறப்பியுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய நேரங்கள் நெருங்கி கொண்டு செல்வதனால் விரைவில் இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தரலாம் நினைக்கின்றேன். வணக்கம் இயக்குனர் அவர்களே, நான் உங்களை உற்சாக வணக்கம். தோற்றத்தில் இளையவராக தோன்றுகிறீர்கள். சிறப்பு. பேசும்போதே நிறைய பேச வேண்டும் என்ற துணைப்பட பேசுறீங்க. வயது எல்லையை கேட்கலாமா? என் போல பணவேருக்கு இந்த ஆர்வம் தூண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய வயது 47, சரி, சின்ன இளையவர் தான். சிறப்பு. உங்களுடைய பல பகுதிகளை கேட்க முடிந்தது. சிறப்பாக இருக்கிறது. நேரம் மிகச் சுருக்கம். காரணம், அடுத்த விருந்தினரும் இந்தியாவிலிருந்து இணைகிறார். அப்போது குறைவாக இருக்கும். அதனால் ஒரு பொதுவாக உங்களுடைய தூண்டல் கேள்வியாக மட்டும் கேட்கிறேன். இப்போது நீங்கள் பாரம்பரிய கலை வடிவங்களில் ஆழமும் ஆர்வமும் மிக்கவர், அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய வளர்ச்சியில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இவை மாற்றங்களோடு இன்னும் வளர்ச்சி அடைந்து உலகை தொட வேண்டும் என்ற எண்ணங்களில் உங்களுக்கு என்ன அடிப்படை கருத்து இருக்கிறது? இல்ல, இது கட்டாயமா நீங்க கேட்ட கேள்வி நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களோட மரபார்ந்த கலை வடிவங்களை நாங்கள் அதே வடிவத்தோட காணேதுமோன்றது ஒரு கேள்விதான் போச்சு. ஏன்னா நிறையது அந்த புதுமை என்ற பெயர்ல நாங்கள் அது இந்த உண்மைத்தன்மையை அல்லது அடிப்படைகளை மாற்றுறமோன்ற ஒரு கேள்வியும் எனக்கு ஒரு பாரம்பரிய கலை வடிவம், ஒரு கூட்டு வடிவம் சொன்னால் அதுக்கு இருக்கிற சில நியதிகள் நிர்ணயங்களை மீறி நாங்கள் ஒரு புதுமையை கொண்டு வர வழிக்கு அடிப்படை என்பது அங்கே அற்றி போயிடும். இப்போ அதே மாதிரி உதாரணமா ஒரு காற்றராயன் கூட்டம்னு சொன்னாங்க. இலங்கையில நிறைய இடத்துல நடக்குது, ஆனா ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தான் கூட்டம். ஆனா அது சரிப்பில்லை என்பதை காப்பாங்க. அந்தந்த இடத்துக்கு தனித்துவமா அது இருக்கு. யாழ்ப்பாணத்துல நடக்கிற காற்றராயன் கூட்டம் மாதிரி முல்லைத்தீவு மாதிரி வவுனியா மாதிரி கிளிநொச்சியிலே இருக்காது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல கூட ஒரு ஊருக்கு வித்தியாசப்படும். அப்ப இந்த முல்லைத்தீவை பொறுத்தவரை இந்த இருக்கிற கூட்டுக்கள் அல்லது இருக்கிற கலை வடிவங்கள் இடத்துக்குள்ள வித்தியாசப்படும். ஆனால் ஒரு மிக குறிப்பிட்ட காலத்துக்கு 2019ஆம் ஆண்டு கடைசியா நடந்தது மாகாண மட்ட அரங்காற்றிய கலைகள், அதாவது இந்த கூட்டு போட்டிகள் நடத்தினார்கள் பாடசாலை மட்டத்தில். அதை மாகாண மட்டம் வரைக்கும் நடத்தினாங்க. அதுல நிறைய பிள்ளைகள் பங்கு பற்றி இருந்தாங்க. அது ஒரு வித்தியாசம். வடமோடி, தென்மோடி, வடபாங்கு, தென்பாங்கு, இசை நாடகம், முல்லை மோடி எல்லாம் இந்த வேறுபட்ட வகை பிரிவுகளுக்கான கூட்டுக்களும் நடத்தியிருந்தார்கள், போட்டிகளும் நடத்தியிருந்தார்கள். ஆனா அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்னன்னு சொன்னா, இப்ப அந்தந்த போட்டிகளை மதிப்பிடைகளை நான் முதல் சொன்னதுதான் ஒவ்வொரு இடத்துக்குமான தனித்துவத்தோட வருகின்ற கூட்டுக்களை ஒரு பொதுமையான நிகழ்வுக்குள்ள கொண்டு வந்து மதிப்பிடைக்குள்ள சில முரண்பாடுகள் அல்லது தவறான புரிதல் நிச்சயமாக இந்த பாரம்பரிய கலைகள் அழியாமல் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற தனித்துவமான தலைவர்கள் அந்தந்த தன்மையோடையே சொல்லப்படும். அதுக்குள்ள நாங்கள் திருத்தங்கள் செய்கிறது என்பது எந்த தனிப்பட்ட கருத்து. அதை நாங்கள் அறிந்த உண்மைத்தன்மையை அதனுடைய மூலத்தன்மை புறப்புறமாகவே நாங்கள். ஆனால் இந்த இளையவர்கள்ல நிறைய பிள்ளைகள் இந்த துறை சார்ந்த ஆர்வம் உள்ளவர்களா, ஆற்றல் உள்ளவர்களா இந்த இருக்கிறார்கள். நாங்கள் செய்த கூட்டுல கூட சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, மிக அழகாக பாடுவாங்க, அது உண்மையா நடிப்பாங்க. எங்களுக்கு கூட அவ்வளவு நடிக்கிறாங்க. நான் நினைச்சு அவங்களை விஷ் பண்ணுறேன். ஆனா அப்படியான கலைஞர்களை நிச்சயமாக ஊக்குவிக்கிறா, அவர்களுக்கான களங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவங்களா, அந்த அவர்களுக்கு தேவையான சில அடிப்படையான இந்த துறை சார்ந்த உதவிகளை வழங்குவது மூலமாக தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகளை இந்த துறையில ஈடுபடுத்தி கொண்டு போறதுக்கான ஒரு களமாக
நாங்கள் சில செயற்பாடு செய்யலாம் என்று நினைக்கிறோம். அன்னைக்குமே மிக அழகிய பிரதேச விழா நடக்கின்ற போது அதுல இந்த போட்டிகள் நடத்துவது சம்பந்தமான பாரம்பரிய கலைகளை பேணி பாதுகாக்கிற சம்பந்தம் அப்படி ஒன்று நடந்தது. அது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களை கலை வடிவங்களில ஈழத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை விடவும் புலம்பெயர் தேசங்கள்ல வாழுகின்ற பிள்ளைகள் அவர்களுக்கு பெற்றோர்கள் ஒரு நேர்நிலை மனப்பாக கூட கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்ன மனப்பாங்கு? அது விளங்கவில்லை. என்ன மனப்பாங்கு? இப்ப எங்களை தாயகத்தில் இருக்கிற நிறைய பேர் அந்த பாடம் அல்லது ஒரு கலைக்கூட்டத்துல இருக்கின்ற அடைவைத்தான் நிச்சயமா நினைக்கிறார்கள் ஒழிய பிள்ளைகளது சமநிலை ஆளுமையை இருக்கு செய்யக்கூடிய இணைப்பாடுகளான செயற்பாடுகள்ல காட்டுகிற குறைவாயிருக்கு. அதெல்லாம் முதலும் பதிவு செய்யலாம். ஆனால் இந்த தன்மை இந்த கலைகளை புலவர்களும் இந்த தன்மை புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்களிடத்துல மிக கூடுதலாயிருக்கு போல எனக்கு விளங்கு. அவர்கள் அந்த பிள்ளைகளை தங்களோட வீர கலாச்சாரத்தில் வழங்காமல் தமிழ் கலாச்சாரத்தையும் எங்களுடைய உணர்ச்சி அடையாளங்களையும் பண்பாடுகளையும் மரபுகளையும் பேணி பாதுகாக்கின்ற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடவில்லை. நிறைய பேர் இலங்கைக்கு வந்து தங்களுடைய அரங்கேற்றங்களை நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகின்றதையும் அதுக்குரியதா இருக்கு. இது கூட நான் நினைக்கின்ற ஒரு ஒரு எடுத்துக்காட்டான செயற்பாடாக இருக்கு. ஈழத்தில் இருக்கின்ற குழந்தைகள் இதை படிப்பதற்கும் இதற்கான தூண்டுதலை பெறுவதற்குமான ஒரு களமாக இது இருக்கு. நன்றி நன்றி. ஆம், உங்களிடம் விரிவான பார்வை இருக்கிறது. ஆனால் நேர்கள் பேசுவதற்கு இருக்கிறபடினால இன்னும் ஒரு தடவைக்கு ஒத்தி வைக்கலாம். ஆனால் புதுமை என்பதும் மாற்றம் என்பதும் ஒன்றல்ல. நான் மாற்றம் என்று கேட்க நீங்கள் புதுமை பற்றி சொல்ல தொடங்கிட்டீங்க. அது இன்னும் ஒரு தடவை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பேசுவோம். மாற்றம் என்பது உலகம் தொடுவதற்கான மாற்றங்கள். அதுக்காக புதுமைகள் புகுத்தப்பட வேண்டும் என்பது அர்த்தம் இருக்காது. இன்னும் 2-3 நேர்களோடு பேசிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு தடவை இதுக்கான களத்தை உருவாக்கி கொள்வோம். நன்றி. பதிலுக்கு மிக்க நன்றி. நன்றி இயக்குநர்களே, நன்றி. பேச இருப்பவர்களில் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு மனோரஞ்சன் அவர்கள் சிறப்பாக விளையாடியிருந்தார். மற்றது வானொலி பக்கம் கேட்கும் பொழுது கொஞ்சம் விட்டு குறைஞ்சு வந்தது. எனக்கு சாந்தினி ஓரளவுக்கு அவரை அங்கிருந்து எடுத்தது. ஆனால் இதில் வரைக்கும் கொஞ்சம் துல்லியமாக கேட்கிறது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இவ்வளவு அனுபவங்களை இவ்வளோத்தையும் கொண்டு வந்த உங்களுக்கு இந்த நடுநீசி நேரத்திலும் வந்தவங்களுக்கு சிறப்பான வாழ்த்து கூறி கொண்டு வந்த சாந்தினி அவர்களுக்கு நன்றி கூறி பாமுகத்துக்கு நன்றி கூறி இனி வரப்போகும் நவஜோதி அவர்களின் நிகழ்ச்சிக்கும் விருந்தினருக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அசரீரி கேட்கிறது. அந்த நிகழ்ச்சியின் நிறைவிலும் வந்து வாழ்த்து சொல்லி அந்த அசரீரி என் காதில் பட்டது. நன்றி ராஜினியர்களே, நன்றி நன்றி நன்றி. நான் கேட்டு இருக்கிறேன். இல்லை இல்லை, விருந்தினர்களுக்கு வந்து வாழ்த்த வேண்டும். மனதோடு பிரார்த்திப்பது இறைவனுக்கு மட்டும்தான். நன்றி ராஜினியர்களே, மிக்க நன்றி. மிக்க நன்றி. நவயதியக்க வணக்கம். வணக்கம். முதலில் ராஜினிக்கும் நன்றி. மனோரஞ்சன் மிக அழகாக தற்காவியங்கள் 2 கதைகளையும் அந்த கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மிக அழகாக கூறியிருந்தார். அவங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கிறபடியத்தான் அவரை மிக மிக வாழ்த்த வேண்டும் என்று இருக்கிற இன்னொரு கூறியது போன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரோட கூடுதலாக கதைக்க வேண்டும் என்ற அவர் கூடிய பாரம்பரிய கலையும் நவீன கலையையும் இணைத்து அவர் கூறிய விதங்கள் மிக அழகாக இருந்தது. அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் அவர் இந்த கலையை தொடர வேண்டும் என்று வாழ்த்தி நினைக்கின்றேன். நன்றி நன்றி நவீதேக்கா, நன்றிகள். அடுத்து ஈஸ்வரன். வணக்கம் ஈஸ்வரன். வணக்கம் அதிபர் சிறப்பு விருந்தினர் மனோரஞ்சன் கனரட்ன அவர்களின் தொகுப்பாளினை சாப்பினி பாமுக உறவுகள் அனைவருக்கும் அன்பான ஈஸ்வரனின் வணக்கம். ஒன்று அருமையான ஒரு கலைஞனை அறிமுகப்படுத்தி நிகழ்வை இந்த முற்றத்தில் அந்த அனுலாவி நாடால் இடம்பெற்றதற்கு உங்களை நன்றியுடன் வரவேற்று ஒரு நடனம், சங்கீதம், நாடகம், நாட்டுக்கூத்து என்பவற்றில் திறமைசாலியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் உங்களை இழுத்து கொண்டு வந்து இங்கு நேர்காணல் செய்த எங்களையும் திருப்திப்படுத்தி மகிழ்வுற்றதற்கு இந்த பாமுக அதிபருக்கும் இந்த தொகுப்பாளிக்கும் நன்றி கூற வேண்டும்.
ஒரு ஒரு சங்கீத பாட்டு நடன கலைஞனை இழுத்து கொண்டு போய் ஒரு கூத்து மேடையில் ஏற்ற போனது ஒரு முதலாவது ஒரு ஒரு மனக்கசப்பு இருந்தும், அதிலும் பெண் வேடத்துக்கு விட்டு உங்களை 2 மடங்கு தடங்கள் மாதிரி ஏற்படுத்தி அதில் நீங்கள் வெற்றியுடன் திறம்பட வேலையாற்றி பல கைதட்டங்களையும் வரவேற்புகளையும் பெற்றதையிட்டு உங்கள் திறமை அதிலும் நீங்கள் காட்டியது மிக மிகச் சிறப்பு. மட்டக்களப்புக்கு நீங்கள் கூத்து ஆட போயிருக்கிறீர்கள். மட்டக்களப்பு பிரதேசத்தில் அமிர்தவல்லி என்னும் இடத்தில் ஒரு விரிவுரையாளர் அவர் யூனிவர்சிட்டி பொறுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். மௌன குரு என்ற கூத்து இந்த இதுகளை வித்யானந்தன் பேராசிரியருடன் அவர் விட்டதை இவர் தொட்டு இப்பவும் ரிட்டையார் பிறகு நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த உங்கள் பகுதி, உங்கள் துறை மிகவும் ரசிக்கக்கூடிய துறை. எனவே நேரம் கருதி நான் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தால் எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு வரும். உங்களுக்கும் இந்த தொகுப்பாளினிக்கும் இந்த பாமுக புலத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி ஈஸ்வரன், மிக்க நன்றிகள். எங்களுடைய நேரங்கள் தான் எங்களுக்கு நெருக்கமாக இருப்பதனால் மனோரஞ்சன், நாங்கள் இன்னொரு முறையும் நீங்கள் இணைந்து அந்த பொது விடயங்களாக நீங்கள் நிறைய விடயங்களை கதைக்க வேண்டிய எங்களுக்கு ஆசையாக இருக்குது, கதைக்க வேண்டும் உங்களோடு என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தையும் நான் ஏற்படுத்துகின்றேன் என்று சொல்லி இன்னும் ஒரு முறை நாங்கள் உங்களை அழைத்து பொது விடயங்கள் எவ்வாறு இயக்குனர் கேட்ட மாதிரி புதிய சிந்தனைகளோடு எவ்வாறு நாங்கள் தொழிற்பட வேண்டும், எவ்வாறு தொழிற்பட்ட நன்றாக இருக்கும் என்ற கருத்துக்களையும் நீங்கள் தருவதற்கு முன் வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்பாக கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போறோம். எங்களுடைய நிறைவான கருத்தோட நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு செய்வோம். நினைக்கிறேன் மனோரஞ்சன், உங்களுடைய கருத்து தாங்க, நிறைவான கருத்து. என்ன சொன்னா நான் முக்கியமா சொல்றேன், எனக்கு மிக குறுகிய முகர்வோடு நன்றியா இருந்தாலும் நான் நேரடியாக கிடைத்தது குறைவு. முதல் படிக்கைக்கு காண்றதுக்கு காய்ச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு நீண்ட நாட்களாக சாந்தினியை காண்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் அன்புத்தன் சொல்லியிருந்தேன் சாந்தினி கதைக்க விரும்பலான்னு சொல்லி, அப்போ நம்பர் கொடுத்தேன்னு சொல்லி அப்போ பார்த்தேன்னு சாந்தினி எடுத்துருந்தேன். உண்மையிலேயே இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு. இதுதான் இந்த பாமுகம் வானொலிக்கு அதனுடைய இயக்குனர் தொகுப்பாளர் நன்றி சாந்தினி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நான் இதில் உண்மையிலே நேரம் தான் பேசினேன். இன்னொரு பக்கத்தை நான் சொல்லிட்டு அதை தொட்டு விடுறேன். திருப்பியோட சந்தேகத்தை நான் கிடைக்கும் நான் இந்த ஆர்டிகை கலைகளுக்கு அப்பான எழுத்துத்துறையிலையும் இந்த நாட்டிய நாடகங்கள் பார்த்து அந்த நடனத்துக்குரிய பாடல்கள் போன்றவற்றை நிறைய பாடல்கள், இந்த ஆட்டங்கள் தேசிய மட்ட போட்டிகளுக்கும் உங்களிடத்தில் இருக்கின்றது. பெரும்பாலும் நாட்டிய நாடக போட்டிகள் தேசிய மட்டத்தில் உங்களிடம் வருகின்ற ஆட்டங்கள் என்னுடையதாகத்தான் இருந்திருக்கின்றன. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதை பற்றி நான் இன்னொரு முறை சந்தித்து கிடக்கின்ற போது அதை தெரிவித்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு நிறைவாக இந்த நேரத்தை ஒதுக்கி என்ன ஒரு விருந்தினராக அழைத்து என்னுடைய கருத்துக்களை கேட்டு அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பாமுக உறவுகள் அனைவருக்கும், இயக்குனர் தொகுப்பாளர் உட்பட அனைவருக்கும் அதே நேரத்தில் இந்த இடத்துல இணைந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி இருக்கு. வணக்கம். நன்றி, மிக்க நன்றிகள் மனோரஞ்சன். மிக அழகாக உங்களது தொகுப்பை தந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு முறை தொடர்வோம் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில வாழ்த்திய உறவுகளுக்கு நவயோதியக்கா, ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஈஸ்வரன் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கேட்டவுடன் இணைந்து சிறப்பித்த மனோரஞ்சன் உங்களுக்கும் எனது மீண்டும் நன்றி. இப்பொழுது நடு சாமத்தை தாண்டி இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நாளை வேலை செல்ல வேண்டும் என்றாலும் உங்களது பங்களிப்புக்கும் உங்களது கருத்துக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி, மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். சாந்தினி அவர்களே, ஒருவர் இணைப்பில் பேசவா என்பதை ஒரு முறை கேட்டுவிட்டு அல்லது நாங்கள் நகர்ந்து கொள்வோம். வணக்கம் ஐயா, ஜெயநடேசன்.
உங்களுடைய பெயரை காணவில்லை. இல்லை, நான் முதலில் இந்த நான் உண்மையாக இன்றைக்கு லண்டன் தமிழ் ரேடியோல முற்றத்தல் மனோரம் விருந்தினரான கலைஞர் மனோரஞ்சன் கனகரிடம் அவர்கள் சிறப்பான வாழ்த்துக்கள். சகல கலா வல்லவனாயிருக்கின்றார். நடனக்கலை, சங்கீத கலை, நாட்டு கூத்துக்கள், அதனுடைய செயற்பாடுகள் மிகவும் சிறப்பு. அவர் இன்று மேலும் மேலும் நேரம் போகிறபடியா நான் மேலும் மேலும் அவருடைய பணி சிறப்பாக இறையாதுடன் நானும் வாழ்த்துக் கொள்கிறேன். முற்றத்து மலர் எடுத்து வந்த சாந்தினி திரையரன் உங்களுக்கு நன்றிகள், அதிபருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களேன். நேரம் மிக்க நன்றி கல்யாணரசன் அவர்களே, மிக்க நன்றி. நன்றி நன்றி இயக்குனர் அவர்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த முற்றத்து மலர்களில். சாந்தினி அவர்கள், இப்போது மனோரஞ்சன் அவர்கள், உங்கள் துறை சார்ந்து இப்போ ஒரு ஏதாவது குழுமங்கள் வாட்ஸ்அப் அப்படி குழுமங்கள் இருப்பீர்கள் என்றால் அதில் ஆர்வமிக்க ஒரு 5-6 பேரோடு சேர்ந்து சாந்தினி அவர்கள் ஏற்பாடு செய்தால் ஒரு பொறியியலுக்கு பிற்பாடும் கூட இந்த சமூகம் ஏன் எழுகைக்கு இல்லாமல் திருப்பி போய் அங்கே 60ஆம் ஆண்டுக்குள்ளே குதிச்சிருக்குதுன்றதை பற்றி ஒருக்கா விரிவாக பேசலாம். கருத்தாடல் தானே, அதுக்காக நாங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் மாறப்போவதும் இல்லை, நாங்கள் சொல்லின்றதுக்காக நீங்கள் மாறாமல் இருக்க போவதும் இல்லை. அதை ஒரு முறை உள்வாங்கிக் கொண்டு விடைபெறுவோம். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சாந்தினி துரையரங்கன் அவர்கள் தொகுப்பிலே இடம்பெற்ற முற்றத்து மலர்கள் இப்போது முகழ்ந்து மனம் பரப்பியது. இனி தொடர்ந்து நவஜோதி யோகரட்டம் அவர்கள் தொகுப்பிலே மகரந்த சிதறல் இதே காற்றலை வரிசையில் தொடர்கிறது. உற்சாகமாய் தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.